அடையாறு, கூவம், பக்கிங்ஹாம் வழியாக வெள்ள நீர் விரைவாக வடிந்து வருவதாகவும் வெள்ள பாதிப்பு பணிகளில் 75,000 பேர் ஈடுபட்டுள்ளதாகவும் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா கூறியுள்ளார். மேலும் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் 866 இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. 4% பகுதிகளுக்கு மட்டுமே இன்னும் மின் விநியோகம் கொடுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா புதன்கிழமை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து 2500 கன அடி தண்ணீர் மட்டும் தற்போது திறக்கப்படுகிறது. அடையாறு ஆற்றிலிருந்து கடலுக்கு செல்லும் முகத்துவார பகுதி நன்றாக திறந்த நிலையில் உள்ளது. அந்த பகுதியில் 4 இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. தேவைக்கேற்ப முகத்துவார பகுதியை திறப்பதற்காக. அதேபோல் கூவமாற்றின் முகத்துவார பகுதியில் நல்லபடியாக வெள்ள நீர் பாய்ந்தோடி வருகிறது. இருந்தாலும் ஒரு சில பகுதிகளில், குறிப்பாக தென் சென்னையில் பெரும்பாக்கம், மடிப்பாக்கம், செம்மஞ்சேரி, பள்ளிக்கரணை, வேளச்சேரி போன்ற பகுதிகளில் தண்ணீர் இன்னும் இருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் மொத்தமாக 866 இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இந்த இடங்களில் இருந்து 19,086 பேர் படகு உள்ளிட்ட வாகனங்கள் மூலம் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். NDRF, TNSDA-வை சேர்ந்த 36 மீட்பு குழுக்களைச் சேர்ந்த 850 பேர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். வெள்ளச்சேதங்களை மதிப்பிடும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. இந்த மழை வெள்ள பாதிப்புகளில் இதுவரை 9 பேர் உயிரிழந்துள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள சேதங்களை சீர் செய்திட இடைக்கால நிவாரணமாக ரூபாய் 5,060 கோடி வழங்கிட கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இந்த கடிதத்தை திமுக MP TR பாலு பிரதமரை நேரில் சந்தித்து வழங்குவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்கடிதத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் மிக அதிகமான மழை பொழிந்தது. இதன் காரணமாக இந்த 4 மாவட்டங்களில் மிக கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. சாலைகள், பாலங்கள், பொது கட்டடங்கள் என பல்வேறு உட்கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன. மேலும் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மிக்ஜாம் வெள்ள நிவாரண பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள விருப்பமுள்ள தனிநபர்கள் மற்றும் தன்னார்வல குழுக்கள், அமைப்புகள் தங்கள் பெயர் உள்ளிட்ட விவரங்களை 9711497789 94454 61712 989454 40669 73977 66651 ஆகிய வாட்ஸ்அப் எண்களில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னையில் நிலவும் கடும் பால் தட்டுப்பாடு காரணமாக கூடுதல் விலைக்கு யாரேனும் பால் விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மிக்ஜாம் புயலால் கனமழை வெளுத்து ஓய்ந்த நிலையிலும் சென்னையில் வேளச்சேரி, பள்ளிக்கரணை, வியாசர்பாடி, வண்ணாரப்பேட்டை, ஒக்கியம் துறைப்பாக்கம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேற்கு தாம்பரம் ஆகிய பகுதிகளில் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இப்பகுதிகளில் பொதுமக்களை மீட்கவும் அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்கிடவும் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழுவினர், காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை ஆகிய துறைகளைச் சேர்ந்த மீட்பு பணிக்குழுவினர் பெருமளவில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். படகுகள் மற்றும் வாகனங்கள் மூலமாக நீர் சூழ்ந்த பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கடந்த 3 தினங்களாக மின் கட்டணம் செலுத்துவதில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள மின் நுகர்வோர்களுக்கு ஏற்பட்டுள்ள இடர்பாடுகளை கருத்தில் கொண்டு மின் நுகர்வோர்கள் தங்களது மின் கட்டணத்தை அபராத தொகை இல்லாமல் செலுத்த கீழ்கண்டவாறு கால நீட்டிப்பு அளிக்கப்பட்டுள்ளது. மின் உபயோகிப்பாளர்களின் மின் கட்டணம் செலுத்தும் கடைசி நாள் டிசம்பர் 4 முதல் டிசம்பர் 7 வரை இருந்த நிலையில் மேற்காணும் சூழலின் காரணமாக அபராத தொகை இல்லாமல் டிசம்பர் 18 அன்று வரை மின் உபயோகிப்பாளர்களின் மின் கட்டணம் செலுத்த கால நீட்டிப்பு வழங்கப்படுகிறது. ஏற்கனவே மின் உபயோகிப்பாளர்கள் மின் கட்டணத்துடன் டிசம்பர் 4 முதல் டிசம்பர் 6 வரை அபராத தொகை செலுத்தி இருப்பின் அந்த அபராத தொகை அடுத்து வரும் மாத மின் கட்டண தொகையில் சரிக்கட்டப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 6 நாட்களுக்கு பரவலாக மழையும் டிசம்பர் 9ஆம் தேதி நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மிக்ஜாம் புயல் மற்றும் வரலாறு காணாத அதிக மழையால் பாதிக்கப்பட்ட சென்னை பெருநகரில் மேலும் 6 பேர் உயிரிழந்தனர். அடையாறு கரையோர தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. புயல் வெள்ளம் பாதித்த சில பகுதிகளில் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் மாணவர்கள் நலன் கருதி நாளை வியாழக்கிழமை சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு தமிழக அரசு விடுமுறை அறிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த 4 மாவட்டங்கள் தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அரையாண்டு தேர்வுகள் வழக்கம் போல் நடைபெறும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது.